நண்பர்களே, நீங்கள் கடினமாக உழைத்திருக்கிறீர்கள், அந்த வேலையை பெற்றீர்கள், சொந்த வீடு என்ற கனவு கண்டீர்கள். ஆனால் உங்களிடம் தகுதிகள் இருந்தும் உள்ளடக்கம், சாரம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? வெளியில் இருந்து பார்க்கும்போது நீங்கள் தேசத்தை வென்றது போல தோன்றலாம், ஆனால் உங்கள் இருதயம் ஏன் இன்னும் வறண்ட பாலைவனத்தைப் போல உணர்கிறது? யோசுவா 15-7 காலேபின் குமாரத்தியான அக்சாள் தன் தகப்பனிடமிருந்து நெகேவ் என்ற நிலத்தை பரிசாக பெற்றாள். இருப்பினும் அந்த நிலம் மழை அரிதான ஒரு வறண்ட வனாந்தரமாக இருந்தது. அவளிடம் நிலம் இருந்தது, ஆனால் அதைச் செழிக்கச் செய்ய தண்ணீர் இல்லை. அக்சாள் தயங்கவில்லை. அவள், தகப்பனே, எனக்கு நிலத்தை மட்டும் கொடுக்காதே, நீர் ஊற்றுகளையும் எனக்கு தாரும் என்று கேட்டாள். அதற்கு பதிலாக காலேப் அவளுக்கு மேல் ஊற்றுகளையும் கீழ் ஊற்றுகளையும் கொடுத்தார். இங்கே ஊற்றுக்கு பயன்படுத்தப்படும் எபிரேய வார்த்தை குல்லா குல்லா என்பதாகும். இது தேங்கி நிற்கும் நீரை குறிக்காமல் தொடர்ந்து பொங்கி வழியும் ஒரு நீரூற்றை குறிக்கிறது. நெகேவ் நிலம் சோகஸ்மேலி நாம் பிழைத்திருப்பதற்காக மட்டும் போராடும் நமது கடினமான யதார்த்தத்தை இது குறிக்கிறது. குல்லா ஊற்று சோகஸ்மேலி வறண்ட நிலத்தை மலரச் செய்யும் செழிப்பின் ஆற்றலை இது குறிக்கிறது. அக்சாள் தன் சூழ்நிலையைப் பற்றி உட்கார்ந்து புகார் செய்யவில்லை. மாறாக அந்தச் சூழலை நனைக்க தேவையான ஆற்றல் மூலத்தை தைரியமாக கேட்டாள். அவள் மேல் ஊற்றுகளையும் பரலோக கிருபை, கீழ் ஊற்றுகளையும் பூலோக ஆசீர்வாதங்கள் கேட்கும் நம்பிக்கையை காட்டினாள். நமது சொந்த முயற்சியால் இந்த ஊற்றுகளை பொங்கச் செய்ய முடியுமா? உலக வெற்றியின் கீழ் ஊற்றுகள் ஒரு கணத்தில் நமது தாகத்தை தணிக்கலாம், ஆனால் நாம் விரைவில் மீண்டும் தாகமடைவோம். நமது வாழ்வியல் அடிப்படை வறட்சியை தீர்க்க நாம் சிலுவை எனப்படும் ஊற்றை கடந்து செல்ல வேண்டும். சிலுவையில் இயேசு தண்ணீர் மற்றும் இரத்தத்தின் ஒவ்வொரு துளியையும் ஊற்றினார். அவர் நமக்காக எல்லா தாகத்தையும் சகித்தார். ஏன்? நமக்குள்ளே நித்திய ஜீவனுக்காக பொங்கி வருகிற ஜீவதண்ணீர் ஊற்றை திறப்பதற்காக. சிலுவை என்பது நமது ஆத்துமாக்களின் வறண்ட நிலத்தை உடைக்கும் நிகழ்வு. உயிர்த்தெழுதல் என்பது அந்த உடைந்த விரிசல்களின் வழியாக பரலோக ஜீவன் பாய்ந்து வரும் நிகழ்வு. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்புவது என்பது வெறும் பிழைப்பு வாழ்க்கையிலிருந்து மற்றவர்களுக்கு தேவனுடைய ஜீவனை வழங்கும் செழிப்பு வாழ்க்கைக்கு மாறுவது போன்றது. சிலுவையை கடந்து செல்பவர்கள் மட்டுமே பரலோக ஆசீர்வாதங்களையும் மேல் ஊற்றுகள் பூலோக ஆசீர்வாதங்களையும் கீழ் ஊற்றுகள் இணைக்கும் முழுமையான மிகுதியை அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, இயேசுவை சந்திப்பது என்பது ஆசீர்வாதங்களை விநியோகிக்கும் ஆற்றல் மூலமான குல்லாவை பெறுவதாகும். நீங்கள் வனாந்தரத்தில் வெறும் பிழைத்திருப்பதை தேவன் விரும்பவில்லை, நீங்கள் ஒரு ஊற்றி திறந்து பாலைவனத்தை மலரச் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தைரியமாக ஜெபியுங்கள், ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என் வாழ்வியல் வழியாக பாயும் மேல் மற்றும் கீழ் ஊற்றுகளாக மாறட்டும். உலகம் கொடுக்க முடியாத நித்திய ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் வீடும் வேலையிடமும் மற்றவர்களை காப்பாற்றும் ஜீவ நதியாக மாறும்.